வெல்கம் டு ஸ்டெல்லா மேக்ஸ் சேனல். டிஎன்பிஎஸ்சி 2024 கேட்ட ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? அதாவது கொஸ்டினில் புத்திசாலி மனிதன் கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மூணு மூட்டை இருக்குது. சரியா? 3 மூட்டை இருக்குது. ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாம்பழம் இருக்குது. ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 மாம்பழம் இருக்குது. 30 மாம்பழம், 30 சுங்கச்சாவடி. சரியா? 30 சுங்கச்சாவடி இருக்குது. அப்போ ஒவ்வொரு சுங்கச்சாவடி தாண்டும் பொழுதும் ஒரு மூட்டைக்கு ஒரு பழம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சுங்கச்சாவடியில் இந்த மூட்டையிலேருந்து ஒரு பழம், இந்த மூட்டையிலேருந்து ஒரு பழம், இந்த மூட்டையிலேருந்து ஒரு பழம், 3 பழம் போயிடும். இப்படியே 10வது சுங்கச்சாவடி வரும்போது எவ்வளோ வரும்? இப்படி ஒவ்வொரு பழமாக போய் எவ்வளோ வரும்? 10 × 3 30. அப்போ 30 மாம்பழம் காலியாயிரும். அப்போ 30 மாம்பழம் போனதுக்கப்புறம் இந்த ஒரு மூடையை அவன் தூக்கிட்டு 2 மூடையிலையும் 30 மாம்பழம் வச்சுக்கிடுவான். 2 மூடையிலையும் 30 மாம்பழம் வச்சுக்கிடுவான். இப்போ 10 சுங்கச்சாவடி முடிஞ்சிருச்சு. மீதி எவ்வளோ சுங்கச்சாவடி இருக்குது? எவ்வளோ இருக்குது? 20 இருக்குது. 20 சுங்கச்சாவடி இருக்குது. மீதி 20 சுங்கச்சாவடி இருக்குது. சரியா? இப்போ 2 மூடை தானே இருக்குது. அடுத்து வரும்போது இந்த 2 மூடையிலையும் ஒவ்வொரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம் கொடுத்தா போதும். இப்போ 3 பழம் வராது. இனிமேல் 2 பழம் தான் வரும். ஃபஸ்ட்டு 3 மூட்டை இருந்துச்சு, அதனால் 3 பழம் ஒரு சுங்கச்சாவடியில் போயிடும். ஆனால் இப்போ 2 மூடை தானே இருக்குது. அப்போ அடுத்து 15 25வது சுங்கச்சாவடி வரும்போது, சரியா? 25வது சுங்கச்சாவடி வரும்போது இதில் ஒரு பழம், இதில் ஒரு பழம், அப்படி போய் 15 சுங்கச்சாவடி. ஃபஸ்ட்டு 10 சுங்கச்சாவடியில் 3 பழமாக 30 பழம் போயிடும். அடுத்து 15 சுங்கச்சாவடினா 15 × 2 30. அடுத்து 15 சுங்கச்சாவடி 25வது சுங்கச்சாவடி வரும்போது 2 பழமாக போய் எவ்வளவு? 30 காலியாயிரும். இப்போ இந்த மூடையும் காலியாயிரும். மீதி ஒரு மூடையை மட்டும் அவன் 30 பழம் வச்சுக்கிடுவான். மீதி இன்னும் எவ்வளோ சுங்கச்சாவடி இருக்குது? 5 சுங்கச்சாவடி மட்டும்தான் இருக்குது. இப்போ 5 சுங்கச்சாவடியில் 5 பழம் மட்டும்தான் காலியாகும். ஏன்னா ஒரு மூடை தானே இருக்குது. அப்போ ஒவ்வொரு பழம் மட்டும் கொடுத்தா போதும். அப்போ அந்த 5 சுங்கச்சாவடினா 30. 30வது சுங்கச்சாவடி வரும்போது 5 பழம் மட்டும் காலியாகும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 30 பழம். சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 30 பழம் போயிடும். 10 × 3. சரியா? 30 பழம். அடுத்து 15 சுங்கச்சாவடி பார்த்தோன்னா 2 பழமாக 30 பழம் போயிடும். அடுத்து 5 சுங்கச்சாவடியில் ஒரு பழமாக 5 பழம் போயிடும். இப்போ மொத்தம் 90 பழம். 3 மூட்டையில் ஒவ்வொரு மூட்டையிலையும் 30 பழம் வீதம். 3 மூட்டைக்கு 90 பழம். இந்த மொத்த பழத்திலிருந்து காலியான பழம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 30 பழம், அடுத்து 30 பழம், அடுத்து 5 பழம். இப்போ எவ்வளோ வரும்? 30 60 65 பழம் போயிடும். மீதி 25. இதுதான் ஆன்சர். டி தான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்னா கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.